ஒரு 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 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் நடிக்கிறதை நிறுத்துறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வந்து 10 வருஷம்னாலும் 2000 கோடி ஆயிடுச்சு. நீங்க அது அது வந்து அது அது விளையுமே எவ்வளவு பெரிய தைரியம் அது. இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நடிகர்களும் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்களே, வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்களே. யாரும் நான் நடிப்பை நிறுத்து, நான் முழுக்க முழுக்க மக்களுக்காக சேவை செய்யறேன், அடுத்து வரேன் அப்படின்னு சொல்ற தைரியம் எல்லாம் யாருக்குமே வரல சார். இந்த தைரியத்துக்கே முதல்ல ஒரு சல்யூட். இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்து இப்ப திருட போறது இல்லை, இது பண்ண என்னன்னா இருக்கேன் ஏதோ நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, ஏதோ ஒண்ணு செய்வோன்னு தானே வராது. நான் அதான் சொன்னேன், வெளியில இருந்து தூரமா வந்து பார்க்க ஒரே ஒரு முறை தான் சந்திச்சிருக்கேன். ஒரு முறை சந்திச்சு ஒரு கதை சொல்லியிருந்தேன். இப்ப வெளியில தூரமா நின்று பார்க்கும்போது என்ன தோணுது, ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா என்ன தோணுது அப்படின்னா, தைரியமா ஒரு மனுஷன் எனக்கு இது எதுவும் வேணாம்பா, நான் 100% மக்கள் பணி செய்யறதுக்காக வரேன், எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுருவேன். ஏன்னா தோத்து போய் வரல, படம் இல்லாம வரல, எப்போ